இந்த வீட்டில் ஒரு காப்பி தண்ணி போட்டு தரைக்க ஆளுண்டா. மறுமொழி ஒருத்தி இருக்கா, ஒரு கிளவி இருக்காள. சாப்பிட்டாளா காப்பி குடிச்சாளா ஒன்றும் பார்க்கறது கிடையாது. அவள் பாட்டுக்கு வரா, என்னத்தையாவது செய்ய அவள் பாட்டுக்கு போறா. என்னம்மா நீங்க மட்டும் தனியா உட்காந்துருக்கீங்க? சின்ன பொண்ணுங்க. ஆமல, உன் பொண்டாட்டி எங்க போறா எங்க போறா இதெல்லாம் பார்க்க தான் எனக்கு வேலை. என்னம்மா என்னாச்சு? ஏன் கோவத்துல இருக்கிறிய? காப்பி குடிச்சீங்களா இல்லையா? இந்த வீட்டில் எனக்கு யார் காப்பி தண்ணி போட்டு தரா? காப்பி தண்ணி போட்டு தர யார் இருக்காங்க? என்னம்மா சொல்றிய? சின்ன பொண்ணு தானே வழக்கமா உங்களுக்கு காப்பி போட்டு தருவா, இன்னைக்கு போட்டு தரலையாகும்? அவள் என்னைக்குல எனக்கு காப்பி போட்டு தந்திருக்கா, இன்னைக்கு போட்டு தரக்கு? என்னம்மா சொல்றிய? தினமும் காலையில அவ தானே உங்களுக்கு காப்பி போட்டு தாரா, நான் தான் நேர்ல பாக்கேன். ஆமல, நீ இருக்கும்போது மட்டும் என்ன அப்படியே கவனிக்காத மாதிரி உனக்கு முன்னாடி ஆக்ஷன் வைப்பா. நீ போனதுக்கு அப்புறம் என்ன கண்டுக்கிறதே கிடையாது. என்னம்மா சொல்றிய? ஏன் இதெல்லாம் என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதில்ல? என்னால உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் எதையுமே உங்ககிட்ட சொல்லதில்ல. ஓஹோ, இந்த வீட்டுல இப்படியெல்லாம் நடக்குதா? மகாராணி வரட்டும், இன்னைக்கு நான் வச்சுக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, அவ வரட்டு, நான் பேசிக்கிறேன். ஆமா, அப்படியே பேசி கிழிச்சிட போறோம். ஹலோ, என்னல சொல்லா? பொண்டாட்டி அம்மாவை மதிக்கவே மாட்டாளா? காப்பி கூட போட்டு கொடுக்க மாட்டாளா? நீயும் பார்த்துட்டு இருக்கிறியாகும், தூக்கி போட்டு மிதிக்க வேண்டாம். அப்படின்னா உன்னையத்தான் முதல்ல தூக்கி போட்டு மிதிக்கணும். 4 சாத்ததை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு விஷயம்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்க. போனை வை முதல்ல. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, சின்ன பொண்ணு வரட்டும், இன்னைக்கு நான் என்ன பண்ணுங்கன்னு மட்டும் பாரு. பார்க்க தானே போறேன். எம்மோ, சின்ன பொண்ணு வரா, இப்ப பாருங்க. என்னங்க வேலை முடிஞ்சு எப்போ வந்தீங்க? வந்ததும் ரூமுக்குள்ள வராம இங்க இருந்து என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், எங்க அம்மாவுக்கு ஏன் காப்பி போட்டு கொடுக்கல? ஓஹோ, வந்த உடனே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டா கிளவி. நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, எனக்கு பதில் சொல்லு. ஏன் இங்க இருந்து கிச்சனுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? இங்க இருந்து கிச்சனுக்கு ஒரு 10 அடி தூரம் இருக்கும். ஏன் ஒரு 10 அடி தூரம் நடந்து போய் உங்க அம்மாவால ஒரு காப்பி போட்டு குடிக்க முடியாதாகும்? வந்துட்டார் சப்போர்ட் பண்ண. ஆமாமா, நீ சொல்லதும் சரிதான் சின்ன பொண்ணு. ஒரு 10 அடி தூரம் தானே எங்க அம்மாவே போய் காப்பி போட்டு குடிச்சிருவாங்க. அப்படித்தானம்மா? நீயே போய் காப்பி போட்டு குடிச்சிருவல்ல? அதைத்தான்ல தினமும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஏதோ பெருசா அவள்கிட்ட பேசி காப்பி போட்டு தர சொல்லுங்கன்னு சொன்னா